ஜியோ நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு கவர் டிரைவ். சிஎஸ்கே 8 விக்கெட் வித்தியாசத்துல ஜெயிச்சாங்க டெல்லி கேபிட்டல்ஸ் அகேன்ஸ்டா. டெல்லியில அது போல வந்து பார்த்தீங்கன்னா, அது ஹோம் கிரவுண்ட் கிடையாது, அவே கிரவுண்ட்ல இந்த மாதிரி 8 விக்கெட் வித்தியாசத்தை ஜெயிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரபலமான ஒரு பர்ஃபார்மன்ஸஸ் சிஎஸ்கே கிட்ட இருந்து. ரெண்டு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா பேட்டிங் அண்ட் போலிங். ஸோ டெல்லி கேபிட்டல்ஸ் டாஸ் ஜெயிச்ச பிறகு வந்து முதல்ல வந்து பேட்டிங் எடுத்திருக்காங்க. ஸோ எடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா வந்து பவர் பிளே அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர் கட்டத்தில் வந்து 37 ரன்ஸ் அடிச்சாங்க, 2 விக்கெட் இழப்பு. இதில் வந்து ரன் பர் ஓவர் பார்த்தீங்கன்னா 6.17. ஸோ ஸ்டார்டிங் எப்படி இருந்துச்சு பார்க்கும்போது பாத்தும் நிசங்கா ஓரளவுக்கு நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாரு. 19 ரன்ஸ் அடிச்சார் 15 பந்துல. இதில் வந்து 3 பவுண்டரிஸ், அதே போல வந்து ஒரு 6 அடிச்சிருக்காரு. ஒரு தேவையான ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்த பிறகு வந்து அந்த 19 ரன்ஸ்ல அவுட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேக்கியாக தான் இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து சிஎஸ்கேவோட போலிங்க்கு நம்ம கிரெடிட் கொடுத்தே ஆனோம். அற்புதமான போலிங். ஸோ ஒரு பவர் பிளேலேயே வந்து 2 விக்கெட் எடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன் டாப்ல இருக்கிற மாதிரி. பர்டிகுலராக ஏன் 2 விக்கெட்டுக்கே ஆன் டாப் சொல்கிறேன்னா, ரன்ஸு கூட அவ்வளோ கொடுக்கல, 37 மட்டும் தான் கொடுத்தாங்க. பெரும்பாலும் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருப்பேன், அதாவது வந்து பவர் பிளேயில் 50 ரன்ஸ் அடித்தாங்கன்னா அது ஒரு பேட்டிங் டீமுக்கு வந்து சாதகமாக இருக்குது இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஸ்கோரிங் ரன்ஸ். பட் வந்து இங்கே வந்து 37 ரன்ஸுக்கே வந்து 2 விக்கெட் எடுப்புனால நான் வந்து இங்கே சிஎஸ்கேக்கு கிரெடிட் கொடுக்குறேன் பவர் பிளேயில். அதே போல் வந்து பாத்தம் நிசங்கா அவுட் ஆன பிறகு வந்து கேஎல் ராகுல் கூட வந்து அவ்வளோ சீக்கிரமாக வந்து இன்னிங்ஸ் பில்ட் பண்ணி பெரிய அளவுக்கு ஸ்கோர்லாம் கொண்டு போகலை. அவரும் சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டார். 12 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டார். 13 பந்தில் 2 பவுண்டரிஸ் அடிச்சிருக்காரு. ஸோ கேஎல் ராகுல், பாத்தம் நிசங்கா டாப் ஆர்டரில் வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறாங்க. பர்டிகுலராக கேஎல் ராகுல் வந்து ரெட் ஹாட் ஃபார்மில் இருக்காரு. அவரே வந்து சீக்கிரமாக அவுட் ஆயிட்டாருன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு வந்து ஒரு பேக் ஃபுட்டில் இருக்கிற மாதிரி தான். ஸோ மிடில் ஓவர்ஸ் நம்ம பார்க்கும்போது மொத்தமாக ஸ்கோர், ஓவரால் ஸ்கோர் பார்க்கும்போது 97/5 இருந்துச்சு. இங்கே 2 விக்கெட்லேருந்து 5 விக்கெட் வந்திருக்கு. அதாவது 3 விக்கெட்ஸ் வந்து 9 ஓவர்ஸ், 6th ஓவர்லேருந்து 15th ஓவர் முடிகிற வரைக்கும் வந்து அந்த ஒரு ஃபேஸ் மிடில் ஓவர் சொல்கிறேன் பார்த்தீங்களா. அந்த 9 ஓவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 3 விக்கெட் லாஸ் பண்ணியிருந்தாங்க டெல்லி கேபிட்டல்ஸ். அதே போல் ரன்ஸ் கூட அந்த அளவுக்கு வரல, 60 ரன்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. ரன் பர் ஓவர் கூட பார்க்கும்போது 6.67 மட்டும் தான் இருக்குது. ஸோ அகெயின் இந்த மிடில் ஓவர்ஸோட டாமினேஷன் கூட பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே தான். இங்கே வந்து 97/5 மிடில் ஓவர்ஸ், அதாவது வந்து கிட்டத்தட்ட 15 ஓவர்ஸ், மோர் தென் ஹாஃப் இன்னிங்ஸ் வந்து முடிஞ்சிருக்கு. 75% முடிஞ்சிருக்கு. ஆனாலும் வந்து 100 ரன்ஸ் மார்க் வந்து வரல. ஸோ இங்கே பவர் பிளேயில் 50 வரல. அதே போல் மிடில் ஓவர்ஸ் தாண்டி போகும்போது அந்த அளவுக்கு ஸ்கோர் கிடையாது டெல்லி கேபிட்டல்ஸு. அப்பயும் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபுட்டில் இருந்த மாதிரி தான். பட் அதுக்கு பிறகு யார் வந்து அந்த ஒரு முக்கியத்துவம் எடுத்துக்கிட்டு பேட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ஆடுவாங்கன்னு பார்க்கும்போது அஷ்தோஷ் சர்மாவா இல்லைனா யாராக இருக்கும்னு நம்ம பார்க்கும்போது அந்த அளவுக்கு யாரும் ஸ்டெபிலிட்டி கொடுக்கல. பட் ஸ்டார்டிங் பார்ட்னர்ஷிப் வந்து நம்ம கட்டாயமாக பேசியானோம். நிசங்கா அதே போல் வந்து கேஎல் ராகுல் இடையில வந்து பார்த்தீங்கன்னா 29 ரன்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பார்ட்னர்ஷிப் சொல்லும்போது ட்ரிஷான் ஸ்டப்ஸ் அண்ட் சமீர் ரிஸ்வி இவங்க 2 பேர் இடையில 65 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் வந்தது. பட் நீங்கள் ஓவரால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய பார்ட்னர்ஷிப் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. அட் த சேம் டைம் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் 4-5 ஃபேஸஸாக கூட கிடையாது. பவர் பிளேலையும் வந்து அந்தளவுக்கு பார்ட்னர்ஷிப் நான் சொன்ன மாதிரி 29 ரன்ஸ் மட்டும் தான் வந்தது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மிடில் ஓவர்ஸில் கூட வந்து மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர் 2மே சேர்த்து தான் வந்து அந்த 65 சொன்னேன். அதுக்கு மீறி வந்து பெரிய அளவுக்கு ரன்ஸ் எதுவும் கிடைக்கல. பட் வந்து எக்ஸ்ட்ராஸ் வெறும் 2 எக்ஸ்ட்ராஸ் தான் வந்து போட்டிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். இது ஒரு எக்ஸலண்ட் போலிங் மறுபடியும் சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட இருந்து. இது அப்புறம் நம்ம வந்து போலிங் பார்க்கும்போது இந்த பக்கம் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வந்து அகீல் ஹுசைன் மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ராமகிருஷ்ணா கோஷ் பற்றி நான் வந்து சொல்லியிருந்தேன். இந்த மேட்ச்சு ஸ்டார்ட் பண்ணுறோம்னால ப்ரீ மேட்ச் அனாலிசிஸில் அவர் எடுத்தால் பெட்டராக இருக்கும், ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் கிடைப்பாங்கன்ட்டு. பட் அவருக்கு டோ இன்ஜுரினால இந்த சீசனில் வந்து அவர் அவுட் ஆயிட்டார். ஸோ இந்த சீசன் மொத்தமாக அவர் ஆட மாட்டார். ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு நிறைய செட்பேக்ஸ் இருக்குது. இன்ஜுரிஸ் லிஸ்ட்டு பார்க்கும்போது நேத்தன் எல்லிஸ் அவுட் ஆயிட்டார். இந்த சீசன் ஸ்டார்ட் ஆரம்பினாலே அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக அந்த ஸ்பென்சர் ஜான்சனை கொண்டு வந்திருக்காங்க. ஆஸ்திரேலியன் தான், அவர் பிஎஸ்எல்ல எடுத்திருக்காங்க. பட் பிஎஸ்எல்லேருந்து கூப்பிட்டு மறுபடியும் இங்கே சிஎஸ்கே கேம்புக்கு வர வச்சிருக்காங்க. பட் இது வரைக்கும் ஒரு மேட்சும் அவர் ஆடலை. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கலீல் அஹ்மதுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ஆயுஷ் மாத்திரைக்கு இன்ஜுரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ராமகிருஷ்ணா கோஷ்க்கும் இன்ஜுரி. ஸோ ஏகப்பட்ட இன்ஜுரிஸ். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா தோனியோட கம்பேக் எப்போ வரும்ன்ட்டு நிறையவே நம்ம எதிர்பார்த்தோம். ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தாங்க சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் தோனி வந்துடுவாருன்ட்டு. அதுக்கப்புறமா அந்த இன்ஜுரி ரெக்கவர் ஆகிட்டு கிட்டத்தட்ட அந்த சென்னையில் ஆடுற மேட்ச்சுக்கு நீ டெல்லி கேபிட்டல் அகெயின்ஸ்டா அந்த மாதிரி பார்க்கும்போது கூட அவர் திரும்பி வருவார்னு ஒரு ஒரு
ஒரு வைரல் ஆயிருந்துச்சு இன்ஃபர்மேஷன். பட் அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கம்பேக் குடுக்கல. அதுக்கப்புறமா சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் அப்புறம் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் கோச் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவருக்கு இன்னொரு இன்ஜுரியா இருக்குன்ட்டு. ஸோ இன்ஜுரி கன்சர்ன்ஸ் அதிகமாவே இருக்கு. பட் நல்ல நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. அகில் ஹுசைன் போன மேட்ச் ஆடல. நான் சொன்ன அகில் ஹுசைன் கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும்ன்ட்டு. ஏன்னா, ஸ்பின் ஆப்ஷன் எப்பவுமே வந்து பெஸ்ட். சிஎஸ்கேல பார்த்தீங்கன்னா, பர்ட்டிகுலரா வந்து அகில் ஹுசைன் பால் டர்ன் பண்றாரு. இந்த பக்கம் நூர் அஹ்மத் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஒரு ஃபார்முக்கு வந்துட்டாருன்னா வந்து அன்ஸ்டாப்பபிள். நேத்து மேட்ச் கூட சிறப்பா ஆடியிருந்தாரு போலிங்ல. இந்த பக்கம் அகில் ஹுசைன் அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தாரு. வெறும் 19 ரன் மட்டும் குடுத்தாரு 4 ஓவர்ல. அவரோட ஈக்கானமி பாருங்க. எக்ஸலன்ட் ஈக்கானமி. அதே போல வந்து 19 டாட் பால்ஸ் போட்டாரு. நேத்து மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமான டாட் பால்ஸ் போட்ட பிளேயர் பார்த்தீங்கன்னா, அகில் ஹுசைன் தான். அதுக்கப்புறம் முகேஷ் சௌத்ரி ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு. ஸோ அவரோட கம்பேக்கே வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்மூத்தா தான் போயின்னு இருக்கு. பட் அந்த ஸ்மூத் ஃப்ளோ தான் நம்மளுக்கு தேவை. ரொம்ப அவசரப்பட்டு அவர் வந்து சீக்கிரமா ஏதாவது வந்து பெரிய அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ட்டு மறுபடியும் அவரு இன்ஜுரினால அவுட் ஆனா அந்த டீம்லேருந்து சிஎஸ்கேக்கு ஒரு பெரிய அடியா விழப்போகுது. அவர் கம்பேக் நல்லா தான் ஒரு ஸ்மூத் அண்ட் ஸ்டடியா தான் போயிட்டு இருக்கு. அதாவது அவங்க அம்மா இறந்த பிறகு ஒரு கம்பேக் குடுத்திருக்காரு. அவரு வந்து அதுக்கு முந்தின நாள்ல கூட அவங்க அம்மா இறக்குற முந்தின நாள் கூட நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இப்ப இந்த மேட்ச்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு விக்கெட் எடுத்தாரு. 31 ரன் குடுத்தாரு 4 ஓவர்ல. நல்ல பவுலிங் தான். ஏன்னா ஸ்டார்ட்டிங்ல வந்து பவர் பிளேல விக்கெட் எடுத்தாலே வந்து அந்த புது பாலர் அதாவது நியூ பால் பவுலர் வந்து அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவர் பண்ண மாதிரி தான். ஸோ முகேஷ் சௌத்ரி வந்து சிறப்பாக அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி பவர் பிளேல பண்ணி கொடுத்துருக்காரு. அவருக்கு என்ன டார்கெட்டோ கரெக்டான பிளேயரை வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. இந்த பக்கம் வந்து நூர் அஹ்மத் பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஆன ஹேட்ரிக் 2 முறை இந்த சீசனில் வந்தார். நேற்று மேட்ச்சில் கூட சிறப்பாக வந்து 2 விக்கெட் எடுத்தார். 22 ரன் கொடுத்து அவரோட 3 ஓவரில். ஸோ நல்ல ஸ்பெல். அதாவது வந்து முக்கியமான விக்கெட்ஸ்லாம் எடுக்கிறது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ஸ் டெல்லி பேட்டர்ஸ் வந்து நல்ல பேட்டிங் ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான். இந்த பக்கம் நிதிஷ் ராணா அப்படி இந்த மேட்ச்ல 15 ரன்ஸ் அடிச்சாரு. அந்த அளவுக்கு ஸ்கோர் நம்ம நிதிஷ் ராணா நான் சொல்லியிருந்தேன் ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ்ல வந்து பெரிய அளவுக்கு ஃபார்ம்ல இருக்காருன்ட்டு. ஸோ அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருந்து அவரை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த பக்கம் நம்ம ஸ்பின் அட்டாக் வந்து பாராட்டியே ஆனோம். நூர் அஹ்மத், அகில் ஹுசைனோட ஒரு பயங்கரமான அட்டாக்கே வந்து பார்த்தீங்கன்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பேக் ஃபுட்ல வச்சுச்சு. அதுக்கப்புறம் கருண் நாயர் எடுத்திருக்காங்க. ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கே. அவர் எப்படி எடுத்திருக்காங்கன்ட்டு. ஸோ அவரு வந்து இன்டர்நேஷனல் மேட்ச்ல நல்லா ஆடுனாரு. பட் வந்து அவரு அதாவது ஒரு ப்ராமிசிங் பிளேயரா உள்ள வந்தாலும், அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல இங்கிலாந்து டூர்ல கூட. ஸோ அவரு இப்ப டெல்லி கேபிட்டல்ஸ்ல எடுத்திருக்காங்க அகைன்ஸ்ட் சிஎஸ்கேக்கு. அதே ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் தான். டொமஸ்டிக்ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் ஸ்டில் இது ஒரு டூ ஆர் டை மேட்ச் எல்லா டீமுக்கு இப்போ வந்து சரிசமமா வந்து கான்டெஸ்ட் போயிட்டு இருக்கு. இந்த ஒரு சமயத்துல வந்து ஒரு இன்ஃபார்ம் பேட்டரை கொண்டு வந்தா பெட்டரா இருக்கும். இதுக்கு பதிலா வந்து புது பேட்டர் இதுவரைக்கும் இந்த சீசன் ஆடாத ஒரு பேட்டரை கொண்டு வந்து போட்டிருந்தாங்க. நேத்து அவரு சீக்கிரமாவே அவுட் ஆயிட்டாரு. 13 ரன்ஸ்க்கே அவுட் ஆயிட்டாரு. அக்ஷர் பட்டேல் கொஞ்சம் சீக்கிரமா இறங்குனாரு. எஸ் அவரு வந்து கொஞ்சம் ஸ்கோர் கொண்டு போனோம். குயிக்கா கொண்டு போனோம். பவர் ஹிட்டிங்காக வந்தாரு. பட் அந்த அளவுக்கு சக்சஸ் ஆகல. 2 ரன்னுக்கே வந்து அவுட் ஆயிட்டாரு. கண்டிப்பா நான் சொன்ன மாரி ஸ்பின் அட்டாக் வந்து இங்க அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணிருச்சு டெல்லி கேபிட்டல்ஸோட இன்னிங்ஸ. குர்ஜப்னீத் சிங் ஒரு நல்ல பவுலிங் போட்டு ஒரு நல்ல கம்பேக் இன்ஃபேக்ட். ஏன்னா போன 2 மேட்ச் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட விக்கெட் எடுத்தா கூட ரன்ஸ் அதிகமா குடுத்தாரு. நேத்து மேட்ச்ல வந்து அந்த அளவுக்கு ரன்ஸ் குடுக்கல. 29 ரன்ஸ் குடுத்திருந்தாரு 4 ஓவர்ஸ்ல. ஒரு நல்ல கண்ட்ரோல், நல்ல லைன் அண்ட் லென்த் வந்து போட்டிருந்தாரு. ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. விக்கெட் கூட வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்டான சமயத்துல எடுத்திருந்தாரு. அதுதான் இங்க முக்கியமான விஷயம். அதாவது வந்து நீங்க 1 விக்கெட் எடுத்தாலும் பரவால்ல, 2 விக்கெட் எடுத்தாலும் பரவால்ல. எந்த பேட்டரோட விக்கெட் எடுக்கிறீங்க? எந்த சமயத்துல எடுக்கிறீங்க? எந்த ஃபேஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, பவர் பிளேல எடுக்கிறீங்களா? மிடில் ஓவர்ல எடுக்கிறீங்களா? டெத் ஓவர்ல எடுக்கிறீங்களா? ஏன்னா மிடில் ஓவர்ல வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆயினே போகும். நான் சொன்ன மாரி கருண் நாயர், நிதிஷ் ராணாலாம் வந்து பெரிய அளவுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ அவங்களோட விக்கெட் எடுத்தாலே வந்து பெரிய விஷயம் தான். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜேமி ஓவர்டன் அவரோட ஃபார்ம் வந்து டாப் கிளாஸ் இந்த சீசன். இதுவரைக்கும் வந்து அவரு நேத்து மேட்ச்ல ஒரே ஒரு ஓவர் தான் போட்டார். பட் ஒரு விக்கெட் எடுத்தாரு. வெறும் 5 ரன் மட்டும் குடுத்தாரு. நல்ல ஒரு பவுலிங். ஸோ காம்பினேஷன் நல்லா அமைஞ்சிருக்கு இங்க சிஎஸ்கேக்கு. என்ன ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, அன்ஷுல் கம்போஜ் விக்கெட் எடுப்பார் நான் வந்து பார்த்துனே இருந்தேன். பட் ரன் அவுட் ஆனாரு ஒரு பிளேயர் அவரோட ஓவர்ல கடைசி ஓவர்ல. ஸோ விக்கெட் எடுப்பாருன்னு பார்த்தேன். பட் அவர் எடுக்கல. பட் ஓவரால் பவுலிங் யூனிட் எல்லாமே பார்த்தீங்கன்னா, வெறும் 2 எக்ஸ்ட்ராஸ் நான் சொன்ன மாரி அப்படி குடுத்து ரன்ஸு. அதே போல விக்கெட்ஸ் வந்து தலா ஒரு விக்கெட்ஸ் எப்படியோ அப்படி எடுத்து டெல்லி கேபிட்டல்ஸ வந்து வெறும் 155 ரன்னுக்கே வந்து 7 விக்கெட்ஸ் லாஸ்ல 20 ஓவர்ல அந்த இன்னிங்ஸ முடிச்சிருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சமீர் ரிஸ்வி, அதுக்கு பிறகு வந்து ட்ரிஷான் ஸ்டப்ஸ்
அவங்களோட இன்னிங்ஸ் தான் வந்து பார்ட்னர்ஷிப் வந்து இந்த அளவுக்கு 155 வரைக்கும் வந்து கொண்டு வந்துருந்துச்சு. ஸோ த்ரிஷாந்த் ஸ்டப்ஸ் ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடினாரு. 38 ரன்ஸ் அடிச்சாரு 31 பந்துல. இதுல வந்து ஒரு பவுண்டரி, அதே போல பார்த்தீங்கன்னா 2 சிக்ஸஸ். இவர் இருந்தாலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 180க்கு போயிருக்கும். 180 எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் இந்த ஸ்கோர் த்ரிஷாந்த் ஸ்டப்ஸ் சமீர் ரிஸ்வி ஆடும்போது. பட் அந்த பார்ட்னர்ஷிப் எப்போ பிரேக் ஆயிடுச்சோ அப்பயே வந்து அவங்களோட ஒரு கனவுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த பக்கம் நம்ம பார்க்கும்போது ஒரு நல்ல இன்னிங்ஸ், சாலிடான இன்னிங்ஸ் சிஎஸ்கேக்கு தேவை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட பேட்டர், ஓப்பனிங் பேட்டர் சேட்டா, சஞ்சு சாம்சன் நல்ல இன்னிங்ஸ் ஆடினார். அவரோட 3வது செஞ்சுரி வந்திருக்கும். பட் அந்த 3வது செஞ்சுரி வந்து இன்ச்சில் மிஸ் பண்ணியிருக்காரு. அவுட் ஆகலை, இன்ஃபேக்ட் நாட் அவுட் பேட்டர் தான். பட் வந்து ஸ்கோர் வெறும் 155 வந்து சேஸ் பண்ணும்போது அவரால் வந்து அந்த ஒரு செஞ்சுரியை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் ஆஸ் அ நாட் அவுட் பேட்டராக இருந்தார். ஸோ சிஎஸ்கே வந்து நம்ம சஞ்சு சாம்சனை பற்றி பேசியிருந்தோம். பட் சஞ்சு சாம்சன் அண்ட் ருத்துராஜோட ஒரு நல்ல காம்பினேஷன் எப்படி போயிட்டு இருக்கு நம்ம பார்த்துடலாம். பட் பவர் பிளேலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 6 ஓவரில் 44 ரன்ஸ் அடிச்சிருந்தாங்க. ஒரு விக்கெட் வந்து லாஸ் பண்ணாங்க. ருத்துராஜ் கைக்வாடோட ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃப்ளக்சுவேட் ஆகிற மாதிரி தான் இருக்குது. நம்ம வந்து ஒரு இன்னிங்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா ருத்துராஜ் லாஸ்ட் 2 இன்னிங்ஸில் நல்லா ஆடினாரு சிஎஸ்கேக்கு. அதில் பர்டிகுலராக ஒரு மேட்ச் வந்து அவர் மட்டும் சோலோ இன்னிங்ஸாக ஆடி வந்து சிஎஸ்கேக்கு வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணலாம் பார்த்தாரு. பட் அந்த மேட்சை வந்து சிஎஸ்கே ஜெயிக்கல. பட் அதுக்கு பிறகு மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ருத்துராஜ் கைக்வாட், கார்த்திக் சர்மா சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சாலிடான பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி சிஎஸ்கேக்கு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. அந்த 2 இன்னிங்ஸ் பார்த்த பிறகு ருத்துராஜ் நல்லா ஆடுவார்னு பார்த்தேன். பட் வந்து சீக்கிரமாகவே அவுட் ஆயிட்டார். 6 ரன்ஸ்க்கே அவுட் ஆயிட்டாரு. இந்த பக்கம் உருவில் பட்டேல் கூட வந்து பார்த்தீங்கன்னா 17 ரன்ஸ் அடிச்சாரு. ஒரு நல்ல ப்ராமிசிங் ஸ்டார்ட் உருவில் பட்டேல் கிட்ட இருந்து. பட் வந்து அதை பெரிய லெவலுக்கு அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. ஸோ ரன் ரேட் பர் ஓவர் அப்படின்னு பார்க்கும்போது 7.33 இருந்துச்சு பவர் பிளேல. இதுக்கு பிறகு மிடில் ஓவர்ஸில் வந்து ஒரு நல்ல ஸ்டெபிலைஸ்ட் இன்னிங்ஸ் ஆடினாங்க. 7லேருந்து 15 ஓவர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது பை எண்ட் ஆஃப் தி 15 ஓவர் ஸ்கோர் பார்க்கும்போது 126 ரன்ஸ் அடிச்சு 2 விக்கெட் வந்து லாஸ் பண்ணியிருந்தாங்க சிஎஸ்கே. அப்பயே வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் சிஎஸ்கே வந்து ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. ஏன்னா அங்கே வந்து அந்த ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் பெரிய அளவுக்கு எடுக்கலை. சிஎஸ்கே பேட்டர்ஸ் ஸ்மார்ட்டான கிரிக்கெட் ஆடியிருந்தாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 9 ஓவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 82 ரன் அடிச்சிருந்தாங்க. வெறும் ஒரு விக்கெட் தான், உருவில் பட்டேலோட விக்கெட் மட்டும் தான் லாஸ் பண்ணியிருந்தாங்க. ரன் பர் ஓவர் பார்க்கும்போது கூட நல்லா இருந்துச்சு, 9.11. ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து பார்க்குறது மிடில் ஓவர்ஸில் வந்து 7லேருந்து 8 வரைக்கும் பார்த்துருப்போம். பட் நேற்று மேட்ச்சில் வந்து 9.11 அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு நல்ல ரன் ரேட் பர் ஓவர் பார்த்தோம். ஸோ மிடில் ஓவர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஸ்ட்ரகிள் இல்லாமல் இருந்துச்சு. டெத் ஓவரில் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயோட டாமினேஷன் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, பயங்கரமாக இருந்தது. சஞ்சு சாம்சனோட ஒரு பிளிட்ஸ் கிரேக் நம்ம பார்த்துருக்கோம். ஒரு பவுண்டரிஸ் மேலே பவுண்டரிஸ் அடித்து அந்த பவுலரை வந்து கண்ட்ரோல் எடுக்க விடாமல் பண்ணார். பர்டிகுலர் டெத் ஓவர் வரும்போது மிடில் ஓவரில் கொஞ்சம் அப்படியே ஸ்மூத்தாக போன மாதிரி இருந்துச்சு. பட் டெத் ஓவரில் திரும்பி அவரோட விஸ்வரூபத்தை காட்டியிருந்தார் சஞ்சு சாம்சன். நம்ம வந்து அந்த கடைசி கட்டத்தில் வந்து பார்க்கும்போது டெத் ஓவரில் 33 ரன்ஸ் வந்தது. விக்கெட் ஒன்றுமே உழலை. ஸோ 159 for 2 இந்த ஸ்கோரில் முடிச்சிருக்காங்க. சஞ்சு சாம்சன் வந்து 87 நாட் அவுட்டில் இருந்தார் நேற்று மேட்ச்சில். 52 பந்தில் வந்து இந்த ஒரு ஸ்கோர் அடித்தது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிறப்பாக இருந்துச்சு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்க்கும்போது 167.3 அப்படின்னு இருந்தது. நல்ல ஸ்ட்ரைக் ரேட் T20 கிரிக்கெட்டில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அவரோட பவுண்டரிஸ் 7 பவுண்டரிஸ், 6 சிக்ஸஸ் அடிச்சிருக்காரு. பர்டிகுலராக பவுண்டரிஸ் அண்ட் சிக்ஸஸ் நீங்கள் டெத் ஓவரில் மட்டுமே எடுத்து பார்த்தாலே அதுலேயே வந்து நிறைய எக்கச்சக்கமான ரன்ஸ்லாம் வந்தது. ஸோ இங்கே வந்து சஞ்சுவோட ஃபார்ம் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு ஹோப்ஸ் பெரிய அளவுக்கு கொடுக்குது. அதே போல் நம்ம வந்து ருத்துராஜ் கைக்வாடை கூட வந்து ரைட் ஆஃப் பண்ண முடியாது. ஏன்னா வந்து லாஸ்ட் 2 மேட்ச் நல்லா ஆடியிருந்தார். இந்த ஒரு மேட்ச் மட்டும் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை, அக்செப்ட் பண்ணுறேன். பட் வந்து இது வந்து கிரிக்கெட் சொல்கிற ஒரு விளையாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாரோட கான்ட்ரிபியூஷன் தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சஞ்சுவோட கான்ட்ரிபியூஷன் பெரிய அளவுக்கு இருந்துச்சு நேற்று மேட்ச்சு. கார்த்திக் சர்மா கூட வந்து மறுபடி தொடர்ந்து அவரோட 2வது இன்னிங்ஸ் ருத்துராஜ் கைக்வாட் கூட ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் பிறகு போன மேட்ச் சிஎஸ்கே ஜெயிச்சாங்க சொன்ன பார்த்தீங்களா. அதே போல் அது மும்பை இந்தியன்ஸ் அகேன்ஸ்டா. அதே போல் வந்து இந்த பக்கம் வந்து மறுபடியும் 41 நாட் அவுட் அடித்து கார்த்திக் சர்மா 31 பந்தில் 4 பவுண்டரிஸ், அதே போல் வந்து 2 சிக்ஸஸ் அடித்தார். அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கூட பார்த்தீங்கன்னா சிறப்பாக இருந்துச்சு, 132.25 இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து ஃபெயில்டு பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
மிச்சல் ஸ்டார்க் வந்து ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக இருந்தால் கூட விக்கெட் எடுக்கலை. மிச்சல் ஸ்டார்க் வந்து அதுக்கு முந்தின மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நல்ல போலிங் போட்டு விக்கெட்ஸ்லாம் எடுத்தார். ஸோ அவர் ஒரு பெரிய த்ரெட்டாக இருந்தார். இந்த மேட்ச் ஆரம்பிக்கிற முன்னால் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கேக்கு வந்து ஒரு அதாவது விக்கெட்ஸ்லாம் எடுத்து, ஏன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம பார்த்துருக்கோம். கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆயிருந்துச்சு. ஸோ அந்த அது வச்சுக்கிட்டு மிச்சல் ஸ்டார்க் விக்கெட்ஸ் எடுப்பார் நம்ம பார்த்தோம் பவர் பிளேயில். ஸோ மிச்சல் ஸ்டார்க் வந்து எக்கனாமிக்கலாக இருந்தால் கூட விக்கெட்ஸ் எடுக்கிறதுல சக்ஸஸ் பெரிய அளவுக்கு கிடையாது. இதுக்கப்புறம் குல்தீப் யாதவ் அடிச்சிட்டாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்ம் சைனாமேன் பொழந்து கட்டாங்கன்னு சொல்ல வேண்டியது தான். நட்ராஜன் நல்லாவே அடி வாங்கியிருக்காரு நேற்று. சஞ்சு சாம்சன் வந்து டார்கெட் பண்ணி நட்ராஜன் அடிச்சிட்டார். டெத் ஓவர் பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா பாரபட்சம் எல்லாமே வந்து அடித்து ஓரளவுக்கு ஸ்கோர் வந்து குயிக்காக கொண்டு போயிட்டு டார்கெட்டை வந்து சேஸ் பண்ணார். ஸோ இந்த பக்கம் நம்ம வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் போலர் பார்க்கும்போது அக்ஷர் பட்டேல் ஒரு விக்கெட் எடுத்தார். 25 ரன் கொடுத்து 4 ஓவரில். லுங்கி நிகிடி அவருக்கு அந்த ஒரு இன்ஜுரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, கழுத்து அந்த தலை இன்ஜுரி ஒன்று இருந்துச்சு. அதுக்கு பிறகு அவர் இப்போ கம்பேக் கொடுத்துருக்காரு சிஎஸ்கே மேட்ச். நான் வந்து ப்ரீ மேட்ச் அனாலிசிஸ் கூட சொல்லியிருப்பேன், லுங்கி நிகிடி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்ட்டு. அவரோட கம்பேக் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு. நல்லா குவிக்காக போட்டிருந்தார். நல்ல லைன் அண்ட் லென்த்து போட்டார். அவரோட போலிங் ஆட வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் கொஞ்சம் தவிச்சாங்க. ஸோ 4 ஓவரில் 30 ரன் கொடுத்து ஒரு விக்கெட், முக்கியமான விக்கெட் வேறு எடுத்தார். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா இந்த 2 போலர்ஸ் தான் சக்ஸஸ்ஃபுல் ஆனாங்க டெல்லி கேபிட்டல்ஸ்க்கு. ஸோ இந்த மேட்ச் பிறகு அதாவது வந்து 8 விக்கெட்ஸ் வித்தியாசத்தை ஜெயிச்சாங்க. இந்த மேட்ச் பிறகு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே டேபிளில் வந்து 6வது பொசிஷன் வந்திருக்காங்க. அதே போல் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் 7வது பொசிஷனில் இருக்காங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சனுக்கு வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் ஆப்வியஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ தொடர்ந்து அவரோட ஃபார்ம் வந்து கண்டினியூ ஆகினே போகுது சிஎஸ்கேக்கு சஞ்சுவோட ஃபார்ம். ஸோ சிஎஸ்கே அண்ட் சஞ்சு ஒரு நல்ல காம்போவாக போயின்னு இருக்கு. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு வெற்றி, ரொம்ப முக்கியமான வெற்றி. ஏன்னா இதுக்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதாவது குவாலிஃபயர்ஸுக்கு போகணும்னு சொல்லும்போது மேட்சஸ் வந்து தொடர்ந்து ஜெயிச்சுட்டு வரணும். இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 2 மேட்சஸ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் கூட இருக்குது, ஒரு மேட்ச் வந்து எஸ்ஆர்ஹெச் கூட இருக்குது. ஸோ இந்த மேட்சஸ் எல்லாமே அவங்க ஜெயிச்சா தான் வந்து பிளே ஆஃப்ஸ்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த பிளே ஆஃப்ஸ் போகிறது தான் டார்கெட்டாக வச்சுருக்காங்க. ஸோ அந்த டார்கெட் படி வந்து ஒன்று வந்து செக் பாக்ஸ் படி வந்து டிக் பண்ணிக்கிட்டே வராங்க. ஸோ இது நல்ல நியூஸ். ஸோ சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கு வந்து மறுபடியும் ஒரு ஹோப் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. ஏன்னா வந்து அடுத்த மேட்ச் வந்து சிஎஸ்கேக்கு ஒரு முக்கியமான மேட்ச் மறுபடியும். ஸோ அந்த ஒரு முக்கியமான மேட்ச்சில் வந்து சிஎஸ்கே எப்படி பர்ஃபார்ம் பண்ணலாம், எப்படி பர்ஃபார்ம் பண்ணால் பெட்டராக இருக்கும், அதை பற்றி நம்ம வந்து பேசலாம் நிகழ்ச்சியில். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. நன்றி, வணக்கம்.